ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இங்கிலீஷ் டு இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷில் உங்கள் பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அதோட ஒரு சின்ன வித கிராமர் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ஈஸியாக இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சேர்ந்து நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ் வித் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸில் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் மோஸ்ட் கன்ஃபியூஷன்ஸை கொடுக்குற வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன், ஆன், அட். ஸோ இந்த இன், ஆன், அட்டோட யூசேஜை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அண்ட் எவ்வளோ ஷார்ட்டாக அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் தான் இன்னைக்கு நான் இந்த கிளாஸில் கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் வி ஸ்டார்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன். ஸோ இன்னும் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இயர்ஸ், மந்த், சீசன், கண்ட்ரி, ஸ்டேட் அண்ட் சிட்டி அண்ட் எந்த இடத்துல நம்மளால ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ண முடியாதோ அந்த இடத்துல. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபார் இயர்ஸ் ஐ வாஸ் பார்ன் இன் 1947. ஸோ ஃபார் மந்த் ஐ வாஸ் பார்ன் இன் ஆகஸ்ட். ஸோ சீசன் ஐ மீன் ரெய்னி சீசன். ஸோ நெக்ஸ்ட் நான் கண்ட்ரி சொன்னேன் இல்லையா? ஸோ ஐ மீன் இந்தியா, ஐ மீன் தமிழ்நாடு அண்ட் ஐ மீன் த கார். ஸோ நம்ம ஏன் இந்த இடத்துல இந்த கார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா காருக்குள்ள நம்மளால வந்து எழுந்து நிற்கவோ இல்லை ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணவோ முடியாது. ஸோ எந்த இடத்துல நம்மளால வந்து ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ண முடியலையோ ஸோ அங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும்? இன் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் காருக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆன். ஸோ ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டே, டேட் அண்ட் எந்த இடத்துல உங்களால் ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆன் வந்து டே. ஸோ ஐ வாஸ் பார்ன் ஆன் மண்டே, ஐ வாஸ் பார்ன் ஆன் டியூஸ்டே, I will meet you on Friday. So date I was born on 29/1/1990. I was born on 26/1/1996. So அதே மாதிரி I am on the bus, I am on the train and I am on the flight. ஏன் அப்படின்னா பஸ், ஃப்ளைட், ட்ரெயின் இதுக்குள்ள நம்மளால ஈஸியாக மூவ் பண்ண முடியும், நம்மளால எழுந்து நிற்க முடியும், வாக் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் அட். இப்போ நீங்கள் அட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ அட்டு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்டிகுலர் பிளேஸை சொல்கிறதுக்காகவும் அண்ட் பர்டிகுலர் டைம் சொல்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐ வேக் அப் அட் 7 o'clock. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இத்தனை மணிக்கு நான் எழுந்திருப்பேன், இத்தனை மணிக்கு அந்த வேலையை முடிப்பேன் அப்படின்னா கரெக்டான ஒரு பர்டிகுலர் டைமை வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ். ஸோ ஐ மட் பார்க், ஐ மட் தியேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் ஏரியா. ஸோ ஒரு குட்டி ஏரியாவுக்குள்ள நம்ம இருக்கோம், அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸாக இருக்குது. ஸோ அதனால நம்ம அதுக்கு முன்னாடி அட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இப்போ இதுவே வந்து ஒரு சென்டென்ஸில் நம்ம 2 பிளேஸை சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சென்னையில் இருக்கேன், அடையாறில் இருக்கேன். அப்போது நீங்கள் ஒரு சென்டென்ஸில் 2 ஊர் கொண்டுட்டு வரீங்க. அடையாறுங்கிறது ஒரு பிளேஸ் தான், சென்னை அப்படிங்கிறது பிளேஸ் தான். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இதில் எது வந்து பர்டிகுலரான ஒரு பிளேஸோ அதை வந்து நம்ம முன்னாடி வைக்கணும் அண்ட் காமன் பிளேஸை பின்னாடி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ ஐ எம் அட் அடையார் இன் சென்னை. ஸோ இந்த சென்டென்ஸில் அடையாறு தான் வந்து ஸ்பெசிஃபிக்கான பிளேஸு, சென்னை வந்து காமன் பிளேஸ். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் அடையாறில் இருக்கிற தியேட்டரில் இருக்கேன். அப்போ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் வந்து தியேட்டர், காமன் பிளேஸ் வந்து அடையார். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ எம் அட் தியேட்டர் இன் அடையார். ஸோ எப்பவுமே நீங்கள் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை சொல்ல போறீங்க, ஒரு பிளேஸ் சொல்ல போறீங்க அப்படின்னா அட்டு யூஸ் பண்ணுங்க. காமனான பிளேஸை சொல்ல போறீங்க அப்படின்னா இன் யூஸ் பண்ணுங்க. இல்லை ஒரு சென்டென்ஸில் 2மே கொண்டுட்டு வர போறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஃபர்ஸ்ட் வரணும், காமன் பிளேஸ் செகண்ட் வரணும். ஸோ இவ்வளோ தாங்க ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இங்கிலீஷில் வந்து பேசுறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அது நம்ம எந்த அளவுக்கு ஈஸியான பேட்டர்னில் புரிஞ்சுக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளால ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். ஸோ இன்னும் நீங்கள் உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ கனெக்ட் வித் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ்.